ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பவுடர், தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து இது நல்லா கலந்துக்கோங்க. கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இதோட பச்சை வாசம் போன பிறகு ஒரு 1/2 கப் அளவுக்கு கேபேஜ் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இதில் ஒரு கேரட் அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இது ரெண்டையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இதில் கொஞ்சமாக மல்லியில் தூவிக்கலாம். மல்லியில் தூவிட்டு ஒரு தடவை நல்லா அந்த மாதிரி கலந்துக்கோங்க. கலந்துட்டு இதை சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆன உடனே இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதான இந்த சாஸ்லாம் இதில் சேர்த்துடலாம். சாஸ் சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு, அதாவது 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 4 எக்கு எடுத்துக்கோங்க. 4 எக்கு இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு திரும்பவும் சிம்மிலே வச்சுட்டு இதில் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நம்ம சிம்மிலே ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சுட்டு இதில் கொஞ்சமாக மல்லியில் தூவி திரும்பவும் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அந்த மாதிரி பிரிஞ்சு வர கண்டிஷனில் இதுக்கு மேலே திரும்பவும் கொஞ்சமாக மல்லியில் தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. மல்லியில் தூவிட்டு அதோட பரட்டி விட்டுக்கோங்க. கேபேஜ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.